அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நாளானது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் அமைஞ்சிருக்குது. இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் 15ஆம் தேதி, ஐப்பசி மாதத்தின் 29ஆம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை பெருமாள் வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாளுங்க. மேலும் இந்த நாளை விசேஷம் சேர்க்கும் விதமாக ஐப்பசி மாதத்திற்குண்டான தேய்பிறை ஏகாதசி திதியும் இருக்குது. இந்த ஏகாதசி திதியை நம்ம இந்திரா ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம். நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும், நம்மளுடைய வறுமை நிலை நீங்கணும், பாவங்கள் நீங்கணும், முன்னோர் சாபம் கோபமெல்லாம் நீங்கணும். அப்படிங்கும்போது இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடும் பரிகாரமும் நமக்கு கைமேல் பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இறை வழிபாட்டின்படி இந்த சிறப்பு இருக்குது. அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 1176 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை, சுக்கரனுக்குரிய எண்ணுக்கான சேர்க்கை, அளவில்லாத பணவரவை தரக்கூடிய எண்ணுக்கான சேர்க்கை, இத்தோடு சேர்ந்து தலைமை பண்பை குறிக்கக்கூடிய 1111 அப்படிங்கிற எண் சேர்க்கையும் அமைஞ்சிருக்குதுங்க. ஏற்கனவே 11ஆம் தேதி இந்த சிறப்பு இருந்ததுனால நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருந்தேன். ஒருவேளை இந்த நாள் நீங்கள் தவற விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும், நான் முன்னாடியே வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த நாள் பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு. சரிங்களா? இன்றைக்கி அந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தமிழ் தேதி 29, இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு 11ன்னு கிடைக்கும். அதே போல் நவம்பர் மாதம் 11ஆவது மாதம், இந்த சேர்க்கை 11 இப்படி நமக்கு இன்டெரக்டாக அமைஞ்சிருக்குது. இருந்தாலும் இதனுடைய பலன் நமக்கு கொஞ்சம் கூட குறையாமல் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 111111 அப்படிங்கிற சேர்க்கையும் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏகாதசி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 11ஆவது திதி. இது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மறு வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். அதன் பிறகு நமக்கு இந்த சேர்க்கை அப்படிங்கிறது இப்படி டைரெக்டாக வராது, இன்டெரக்டாக மேபி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இருந்தாலும் இந்த ஏகாதசி திதியோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால இந்த நாளை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு கிட்டத்தட்ட 4 வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. குளிக்கும் தண்ணீர் பரிகாரம், அது மாதிரி நீங்கள் இப்போது கூட தண்ணீர் ரெடி பண்ணி குளிக்கலாம், அல்லது முகம் கை கால் கழுவலாம். மேலும் அதிலே கையில் எழுத வேண்டிய ஒரு மெத்தடு குறித்தும் சொல்லியிருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா, இன்று வெறும் வயிற்றில் சொல்ல வேண்டிய மந்திரம், அது இப்போ நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கனாலும் அசைவம் சாப்பிட்லங்கும் போது தாராளமாக இந்த நாளில் அந்த மந்திரத்தை 11 முறை சொல்லலாம். அடுத்து ஏலக்காயை ஒரு குறிப்பிட்ட இடத்துல மறைச்சி வைக்க சொன்னேன். இதன் மூலமாக நமக்கு எவ்வளோ பெரிய பண கஷ்டம் இருந்தாலும் நீங்கும், தனம் தானியம் எல்லாமே பெருகும்னு சொல்லியிருப்பேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இரவு 12 மணிக்குள்ளே கையில் ஒரு குறிப்பிட்ட இடத்த தட்டுங்கன்னு சொல்லியும் தண்ணீர் பரிகாரம் குறித்தும் அதிலே சொல்லியிருப்பேன். எல்லாமே எளிமையாக செய்யக்கூடியது தான், அற்புதமான பலன் தரக்கூடியது. இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோக்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதை தவிர நவம்பர் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரமும் என்னைக்கு வருது என்பது குறித்தும் ஒரு தனிப்பதிவு இருக்குது, அதனுடைய லிங்க்கையும் நான் கொடுக்குறேன். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாமா? இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்டுருந்தீங்கனாலும் செய்யலாம். நான் ஏற்கனவே சொன்ன பரிகாரத்தை செஞ்சுட்டு இதையும் செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம். இதை செய்யறதுக்கு ரூல்ஸும் கிடையாது, அதே போல் எந்த ஒரு டைமிங்கும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. வீடியோ பார்த்த உடனேயுமே கூட தாராளமாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். நைட்டு 12 மணிக்குள்ளே செய்கிறது சிறப்பு, அதாவது 11:59 அப்படிங்கிறதுக்குள்ளே செய்கிறது சிறப்பு. ஏன்னா அது வரைக்கும் தான் நமக்கு 11 சேர்க்கை இருக்கும். மேலும் இன்றைக்கி ஏகாதசியும் நமக்கு நாள் முழுமைக்குமே இருக்கிறதுனால உங்களுக்கு 6:1 இருப்பதற்கான சேர்க்கையும் அமைஞ்சிருக்கும். அதனால் அவசியம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. சரி, இது எப்படி செய்யணும், இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணி 11 அரிசி தேவைப்படுது. இந்த அரிசி அப்படிங்கிறது பெருமாளுக்கும் உரியது, அதே போல் சந்திரனுக்கு உரியது, மகாலட்சுமி தாயாருக்கும் உரியது. அதுவும் பச்சரிசியாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கும் போது இன்னும் விசேஷம். முனை உடையாத பச்சரிசியாக நீங்கள் 11 எடுத்துக்கிறது சிறப்பு. பச்சரிசி இல்லைன்னா சாப்பாட்டு அரிசியவே கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் முனை உடையாத மாதிரி சாப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து 11 அரிசி எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி 11ங்கிற எண்ணுக்கான எனர்ஜி லெவல் அதிக அளவில் இருக்கும், அதுக்காக தான் இந்த எண்ணிக்கையில் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து இது கூட ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரம் பெருமாளுக்கு உகந்தது, பணவசியத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது. இது ஒரு சிறு துண்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது 2 தான் நமக்கு தேவை. இந்த 2ஐயும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய வலது கையில் இந்த 11 அரிசியும் வச்சுக்கோங்க.
அடுத்தது இந்த பச்சை கற்பூரம் இருக்குது இல்லையா, இதை நீங்கள் முழுசாக அப்படியே பயன்படுத்தாமல் இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வலது கையினுடைய கட்டை விரல் மற்றும் ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி இந்த பச்சை கற்பூரத்தை அப்படியே வந்து நுணுக்குங்க. அப்படியே லைட்டாக கிள்ளினீங்கன்னா கூட அது பொடி பொடியாக வந்து மாறிடும். இந்த மாதிரி உடச்சி அந்த துகள்களை இந்த அரிசியோடு வந்து நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பரிகாரத்தை செய்யும்போது நீங்கள் வடக்கு திசை நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு செய்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும். இப்படி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இல்லையா, இப்போ இந்த மிக்ஸ் பண்ண கலவையானது எங்கே இருக்கும், நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்டில் இடது உள்ளங்கையில் இருக்கும். இப்போ வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்டினுடைய இந்த பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி இந்த மிக்சிங்கில் நீங்கள் முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து வரைங்க. எப்போதுமே நம்ம யூஸ் பண்ணுற பொருளில் இந்த சிம்பிளை பயன்படுத்தி வரையும் போது நமக்கு இன்னும் அதிகப்படியான பலன் வந்து கிடைக்கும். அதனால தான் நான் ஒவ்வொரு பொருளையும் இந்த சிம்பிளை வந்து உங்களை யூஸ் பண்ண சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி வந்து இன்ஃபினிட்டி சிம்பிள் விரலை பயன்படுத்தியே நீங்கள் வரைங்க. எத்தனை முறை வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 முறை வந்து வரைங்க. இப்படி நீங்கள் வரையும் போது அந்த அரிசியும் பச்சை கற்பூரமும் அங்கேயும் இங்கேயும் வந்து அலைமோதும். இதன் மூலமாக நம்மளுடைய அந்த உள்ளங்கையே பார்த்திங்கன்னா நறுமணம் மிகுந்ததாக வந்து மாறிடும். இப்படி 11 முறை நீங்கள் வரையும் போதும் நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த 2 சுவிட்ச் வேர்டையும் சேர்த்து அப்படி சொல்லுங்கள். அது என்னென்னு நான் சொல்லி காட்டுறேன், ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். டிவைன் கவுண்ட்டு, டிவைன் கவுண்ட்டு, டிவைன் கவுண்ட்டு. எவ்வளவோ பணவரவுக்கான சுவிட்ச் வேர்டு இருக்குது. ஆனால் ஏன் பர்டிகுலராக இந்த 2 சுவிட்ச் வேர்டை இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதனுடைய கூட்டுத்தொகையும் நமக்கு 11 அப்படின்னு வந்து கிடைக்கும். இதில் கவுண்ட்டுங்கிறதுல 5 வார்த்தை வந்து நமக்கு கிடைக்கும். அதே போல் டிவைன் அப்படின்றதுல இதில் 6 வார்த்தை கிடைக்கும். 6 + 5 நமக்கு 11 வந்து கிடைக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி அந்த 11ங்கிற நம்மளுடைய எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம 11 முறை இன்ஃபினிட்டி சிம்பிளும் போடுறோம். 11 எழுத்துக்கள் கொண்ட இந்த சுவிட்ச் வேர்டையும் யூஸ் பண்ணுறோம். 11 முறை வந்து இந்த சுவிட்ச் வேர்டையும் நம்ம சொல்லணும். இப்படி சொல்லி முடித்த பிறகு அப்படியே கண்களை மூடி உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரியும் உங்களுடைய பண கஷ்டமெல்லாம் உங்களை விட்டு நீங்கின மாதிரியும் நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு கிடைக்குது, உங்கள்கிட்ட வாங்கிட்டு போய் தராமல் ஏமாற்றிட்டு இருக்கிறவங்க உங்களை தேடி வந்து தராங்க. இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜினேஷன் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த அரிசி இந்த பச்சை கற்பூரம் இந்த கலவையை உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க. அல்லது பீரோவில் தான் நீங்கள் பணம் சேர்த்தும் பழக்கம் இருக்குதுங்கும் போது பீரோக்குள்ளே கூட நீங்கள் இதை கொண்டு போயிட்டு அப்படியே வந்து போட்டுட்டு வந்துடலாம். இது வந்து 1 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இந்த அரிசி ஆகட்டும் பச்சை கற்பூரம் ஆகட்டும் எல்லாமே அபரிமிதமான செல்வ வளத்தை வந்து ஈர்த்து கொடுக்கும். 1 மாதம் கழித்து பார்க்கும்போது இந்த பச்சை கற்பூரம் வந்துட்டு காற்றோட காற்றா கரைஞ்சு போயிருக்கும். இந்த அரிசியை மட்டும் நீங்கள் எடுத்து எங்கேயாவது எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ நீங்கள் உணவாக வந்து கொடுத்துடலாம். இப்படி நம்ம செய்வதன் மூலமாக நம்மளுடைய கர்ம வினைகளும் வந்து நீங்கும். மேலும் நல்ல ஒரு வருமானம் வந்து பெருகுவதற்கான வழியும் வந்து நமக்கு கிடைக்கும். பரிகாரம்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். அனைவருமே இன்று இரவு 12 மணிக்குள்ளார இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடைங்க. அற்புதமான வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.